ஹாய் நண்பா, எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் தம்ப்லைனை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு தான் உள்ளே வந்திருப்பீங்க. அதுதான் உண்மையும் கூட. ஸோ கொஞ்சம் வீடியோ நாய்ஸ் கேட்கும், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா வெக்க தாங்க முடியலை. நானும் வீடியோவில் நாய்ஸ் கேட்கக்கூடாது, ஃபேன் போடாமல் வீடியோன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் காலங்காத்தாலே வெயில் பள்ளக்காட்டிட்டு அடிக்குதா, அப்படியே வெந்து வேக்காடாகி இப்போ நான் ஷூட் முடிச்சுட்டு ஆஃபீஸ் வேறு கிளம்பணும். இப்போ தான் குளிச்சுட்டு வரேன், அதுக்குள்ளே எப்படி ஸ்வெட் ஆகிருக்குன்னு. அதனால தான் ஃபேனை 1 நம்பர் ஸ்பீடில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நாய்ஸ் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க நண்பா. இந்த சம்மர் சேல் போட்டாங்க பார்த்தீங்களா, ஃப்ளிப்கார்ட்லேயும் அமேசான்லேயும். அதுலேருந்து நிறையா பேர் எனக்கு டிஎம் பண்ணி கமெண்ட் செக்ஷன்லையாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்லையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ப்ரோ இந்த மாதிரி ஆஃபரில் OnePlus டிவி வாங்கலாமா, அதை பற்றி ஏதோ பிரச்சனைன்னு சொல்கிறாங்களே, ரியல்மி டிவி வாங்கலாமா, சர்வீஸ் சென்டர் இருக்குமா, அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. நம்ம திருட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு ரீல்ஸ் வீடியோவும் போட்டிருப்போம், ஒரு பெரிய வீடியோவுமே போட்டிருப்போம். அதுலேயுமே நான் என்ன சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ரியல்மி டிவி OnePlus டிவி வாங்குகிற ஐடியா இருந்தால் தயவு செஞ்சு நிப்பாட்டிடுங்க. ஸோ அதுக்கான ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டானுங்க. இருக்கிற மிச்சம் மீதி ஸ்டாக்கை பூர்விகா அந்தந்த ஷோரூமில் வச்சு தள்ள பார்க்குறாங்க. ஆன்லைன்லேயுமே பார்த்திங்கன்னா இன்னும் சேல் போயிட்டுருக்குன்னு. ஸோ அதுக்கான முழு விளக்கத்தை இந்த வீடியோவில் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு, ரியல்மியும் OnePlusம் ஒரு டிவி மேனுஃபேக்சரிங் கம்பெனி கிடையாது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸை வாங்கி அசம்பிள் பண்ணி அவங்களோட பிராண்ட் லேபிளில் போட்டு லான்ச் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எத்தனை வருஷம், ஒரு 5 வருஷம் கிட்ட வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் டிவி. இதில் எம்ஐ ஆரம்பத்துலேருந்தே பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுமே பார்த்திங்கன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் வெளியிலேருந்து தான் வாங்கி அசம்பிள் பண்ணி பண்ணுறான், பட் ஸ்டாண்டர்டாக பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ இவன் OnePlusம் ரியல்மியும் பார்த்திங்கன்னா இப்போ டோட்டலாகவே ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டா. அவனோட ஓன் வெப்சைட்லேயுமே பார்த்திங்கன்னா இப்போ டிவின்றது அவைலபிள் கிடையாது. பட் அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் பல்காக ஸ்டாக் இருக்கும். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அக்ரிமெண்ட் போட்டு ஸ்டாக்கெல்லாம் ஏற்றிருப்பாங்க. பிராண்டுக்கு காசு கிடச்சிருக்கும், பட் செல்லர்ஸுக்கு இன்னும் அவங்களோட ஸ்டாக் இருக்கும். அதை இந்த மாதிரி சம்மர் சேலு, பிக் சேவிங் டேன் சேல்ஸில் பார்த்திங்கன்னா ஆஃபரை போட்டு உங்களுக்கு தள்ள பார்ப்பாங்க. அதை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா டிவி பிரச்சனையாக இருக்குன்றது நான் சொல்ல வரல. டிவியை போடுவீங்க, வாங்கி யூஸ் பண்ணுவீங்க. இன்கேஸ் ஒரு வருஷத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனை, ஸ்பீக்கர் கேட்கலை, ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்றப்ப பில்லை தூக்கிட்டு போய் நீங்கள் சர்வீஸ் சென்டர் போக முடியாது. சர்வீஸை ஸ்டாப் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் கஸ்டமர் கேர் சப்போர்ட் சுத்தமாக பிளாக் பண்ண. டிவிக்கான ப்ரொடக்ஷனே பிராண்ட் சைடுலேருந்து நிப்பாட்டிட்டான். எதுவுமே கிடைக்காது. சரி காசை கொடுத்து வெளியே நான் சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காது. ஸோ பிராண்ட் சைடுலேருந்து வராது. இருக்கிறத வச்சு ஸ்பீக்கர் போச்சுன்னா வேறு ஏதாவது ஸ்பீக்கரை போட்டு ஆல்ட்ரு பண்ணலாமே தவிர ஒரிஜினல் பிராண்டோட ஸ்பேர் பார்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் தூக்கி போட்டுட்டு வேறு டிவி வாங்குறது தான் பார்ப்பீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இன்னொன்று, இது உங்கள் க்ளோஸ் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த லோ பட்ஜெட் 32 இன்ச்சு டிவிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். 12,000 11,000 ஆஃபர்லாம் போட்டால் 8,000 9,000 வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது அவங்களுக்கு அதிகமான மார்ஜின் கிடைக்கல. அதே இது ஹையர் மாடல் ரெண்டா 55 இன்ச்சு 60 இன்ச்சு 70 இன்ச்சு இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரௌண்டு 60,000 70,000 வரைக்கும் போச்சு. பட் அவங்க 60,000 70,000 கொடுத்து வாங்குறதுக்கு OnePlus ரியல்மி வாங்குறதுக்கு எல்லோரும் சோனி, சாம்சங், எல்ஜி அப்படின்னு பிராண்டரை நோக்கி போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு காம்படிஷன் அந்த ரேஞ்சில் அதிகமாகிடுச்சு. ஸோ இது ரெண்டையுமே சமாளிக்க முடியாமல் தான் பார்த்திங்கன்னா ரியல்மி OnePlusம் அவங்க டிவியை பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணி எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் பழைய இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ரியல்மி டிவியோ OnePlus டிவியோ இருக்குது அப்படின்னா, அது ஃப்யூச்சரில் தான் பிரச்சனை வருது அப்படின்னா அதை உங்களால் சர்வீஸ் சென்டருக்கோ கஸ்டமர் கேர் சப்போர்ட்டுக்கோ ஒரிஜினல் ஸ்பேர் பார்ட்ஸோ எதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதுக்கு என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா, ஓட்டுற அளவுக்கு ஓட்டுங்க. சின்னதாக ஸ்பீக்கர் பிரச்சனை வருது, டிவி ஆன் ஆக மாட்டேங்குது, பவர் ஏசி போச்சுன்னா இருக்கிற மெக்கானிக்கை கூட்டு அதை சரி பண்ண பாருங்கள். இல்லை டிவி வாங்கின ரேட்டோட பாதி காசுக்கு மேலே வருது அப்படின்னா அதை தூக்கி போட்டுட்டு வேறு டிவி வாங்குறது தான் பெஸ்ட். ஸோ அதான் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா டிவி அப்படின்னாலே எல்லோரும் ஞாபகத்துக்கு வர்றது அந்த என்ன சொல்கிறது, இந்த ஒனிடா டிவி எல்லாருக்கும் ஞாபகம். எல்லார் வீட்லேயும் அந்த டிவி பெட்டி, கொம்பு முளைச்சவன் பெட்டி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோனி டிவி பிரபலமானது ஆரம்பத்துலேருந்தே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்ஜி, சாம்சங், இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசில் இருந்த பிராண்டு. இப்போ மொபைல் ஃபோன் பிராண்ட் எல்லாருமே பார்த்திங்கன்னா இஷ்டத்துக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் தானே வாங்கி நம்ம அசம்பிள் பண்ணி லேபிள் போட்டு கொடுத்துருவோம். ஏன் நீங்களே ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பித்து உங்கள் பேரை போட்டு டிவி கூட லான்ச் பண்ணலாம். ஏன்னா எத்தனையோ டிவி பிராண்ட், லோக்கல் டிவி பிராண்ட்ஸ்லாம் இப்போ வந்துருச்சு. இப்போ நானே கூட கேண்டிட் சந்துரு டிவின்னு சொல்லிட்டு ஸ்பேர் பார்ட்ஸை மட்டும் வாங்கி அசம்பிள் பண்ணி உள்ளே ஆன் ஆகும்போது கேண்டிட் சந்துருன்னு வர மாதிரி கூட சாஃப்ட்வேர் அப்லோட் பண்ணிட்டு மார்க்கெட்டில் விற்கலாம். அப்படி தான் லோக்கலில் எல்லாருமே பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க பிராண்டை போட்டு டிவி நேம். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ முடிஞ்ச அளவு
உங்கள் வீட்டில் பழைய ரியல்மி ஒன் ப்ளஸ் டிவி இருக்குன்னா ஓட்டுற அளவுக்கு ஓட்டுங்க. சர்வீஸ் பெரிய லெவலில் செலவு வருதுன்னா தூக்கி போட்டு வேறு மாற்றுங்க. ஆனால் தயவு செஞ்சு யாரும் புதுசாக ரியல்மியோ ஒன் ப்ளஸ் டிவியோ வாங்கிடாதீங்க, அப்புறம் பிரச்சனையை மாட்டிப்பீங்க. ஸோ அவ்வளோதான் நண்பா. ஸோ இது நிறைய பேர் கேட்டனால ஒரு டெடிக்கேட்டட் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிவி வாங்கணும்னு நினச்சா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஒழுங்காக சாம்சங், எல்ஜி, சோனி அந்த மாதிரி டிவி வாங்க கூட 10,000 15,000 போனாலும் பரவாயில்ல, லைஃப் லாங் இருக்குன்றதை சொல்லி தெரிய வச்சுருங்க. ஓகேவா? தேங்க்யூ. பை பை.